ஹாய், வெல்கம் டு 10 minute study. ஸோ டுடே 10 minute ஸ்டடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வங்க பிரிவினை, அதாவது பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். இப்போ 10th புக்கில் டைம்லைனில் ஃபஸ்ட்டு டாப்பிக்கே எடுத்து பார்த்தோம்னா நமக்கு வந்து இந்த 1905 வருஷம் வங்க பிரிவினை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படின்னா வங்க பிரிவினை என்ன அப்படின்ட்டு அந்த இன்சிடென்ட்டை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? 1899 வருஷம் ஜனவரி 6ஆம் தேதி இந்த நாளில் தான் கர்சன் பிரபு, இங்கிலீஷில் லார்ட் கர்சன் சொல்லுவோம், இந்த பர்சனை வந்து இந்தியாவோட வைசிராயாக போடுறாங்க. ஸோ அந்த பீரியட்ல ரொம்ப ட்ராட்னா நம்ம வறட்சி பஞ்சம் அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ ரொம்ப பஞ்சத்தினாலையும் அப்புறம் அந்த பிளேக் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு டிசீஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதனாலேயே என்ன ஆகுது அப்படின்னா இந்தியன் பீப்புள்ஸ்க்கு பிரிட்டிஷ் மேலே இருக்கிற அந்த பயம் மரியாதை எல்லாமே வந்து கம்மியாயிட்டே இருக்கு. ஆக்சுவலாக மரியாதைன்னு கிடையாது, ஆனால் அந்த இருந்த பயம் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால எப்படியாச்சும் அவங்களுக்கு மறுபடியும் அந்த பயத்தை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு இந்த கர்சன் பிரபு வந்துட்டு ஒரு நிறைய பிளான்லாம் பண்ணுறாரு. அதாவது மக்களுக்கு ஏதாச்சும் நல்லது பண்ணலாம் அந்த மாதிரி பிளான்லாம் பண்ணாமல் கண்ணிங்க ரொம்ப தந்திரமாக எப்படி அவங்கள பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அந்த பிளான் படி வந்து நிறைய ஒரு சின்ன சின்ன விஷயமா பண்ணுறாரு. என்னன்னா கல்கட்டா யூனிவர்சிட்டி அந்த பீரியட்ல ரொம்ப ஃபேமஸாக இருந்தது கல்கட்டா யூனிவர்சிட்டி தான். இந்த கல்கட்டா யூனிவர்சிட்டியை கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸில் தான் அப்போ வந்து நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம் எல்லாம் இல்லை இல்லையா? ஸோ அதனால இந்தியன் நியூஸ் பேப்பர் மூலிமா தான் வந்து மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு அவேர்னஸ் எல்லாம் வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தடுக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸை கவர்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயமா இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் பண்ண ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால், அதாவது பெங்காலை பிரிக்கிறது. பெங்கால் அப்படிங்கிறது அன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ் தான் வந்துட்டு அந்த பெங்கால்ங்கிறது ரொம்ப பெரிய பிளேஸுமே. ஒரு நம்ம நிர்வாகம் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். ஆனாலும் இவங்க அதையே காரணமா வச்சு பெங்காலை ரெண்டா பிரிச்சிடலாம். அதாவது இந்துக்கள் இருக்கிற ஒரு பெங்கால் வந்துட்டு தனியாகவும் முஸ்லீம்ஸ் இருக்கிற பெங்கால் வந்து தனியாகவும் பிரிச்சுட்டா இந்துஸையும் முஸ்லீம்ஸையும் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த யுனைட்டியை நம்ம பிரிச்சிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இந்தியாவை நம்ம கீழே கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தப்பாக நினச்சிட்டாங்க. அந்த நினைச்சதோட விளைவு தான் இந்த பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். அதாவது கிழக்கு பெங்கால் மேற்கு பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் சொல்லிட்டு ரெண்டா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதுக்கு அவங்க சொல்ற காரணம் என்னன்னா ஒரு டைம் வந்து இந்த கர்சன் பிரபு அசாமுக்கு போறாரு. அப்போ அந்த அசாம்ல இருக்கிற அந்த பண்ணையாளர்கள் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, ஸோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு அந்த பொருளெல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. அதனால பெங்கால் கிட்ட ஒரு சி ரூட் ஒரு கடல்வழி பாதை போட்டு கொடுத்தோம்னா நாங்கள் ஈஸியாக வந்து கொண்டு போயிடுவோம் அந்த மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதையே காரணமா காட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா இது உங்களுக்கு அசாமோட நல்லதுக்காக தான் இந்தியாவோட நல்லதுக்காக தான் அப்படின்னு சொல்லி பெங்காலை பிரிக்கிறாங்க. ஆனால் அது நல்லதுக்கே இல்லை, இந்துஸையும் முஸ்லீம்ஸையும் பிரிக்கணும் அப்படின்றது அவங்களோட பிளான். ப்ளஸ் இன்னொன்று என்னன்னா ஃபர்ஸ்ட் என்ன பிளான் பண்றாங்கன்னா லாங்குவேஜ் வைஸாக பிரிச்சிடலாம். இப்போ நிறைய லாங்குவேஜ் பேசுகிற அந்த பீப்புள்ஸ் அங்கே இருப்பாங்க. ஸோ அது தனித்தனியாக லாங்குவேஜ் வைஸாக பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு அங்கே இருக்கிற கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. பட் கர்சன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அப்படி நம்ம லாங்குவேஜ் வைஸாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த அரசியல்வாதிகளுக்கு அது இன்னும் ஈஸியாக போயிடும். அதனால நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக இந்துஸை தனியாகவும் முஸ்லீம்ஸை தனியாகவும் பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணி அப்போ வந்து 1905 வருஷம் ஜூலை 19ஆம் தேதி அந்த நாளில் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டர் வந்து போட்டுடுறாங்க, அந்த ஆணை வந்து பிறப்பிச்சிடுறாங்க. ஸோ அது ஃபைனலாக இந்த டேல தான் பிரிக்க போகிறோன்ட்டு எந்த டே சொல்கிறாங்கன்னா 1905 அக்டோபர் 16ஆம் தேதி. ஸோ அந்த நாளில் தான் அந்த மாதிரி பிரிக்கிறாங்க ரெண்டு அந்த பெங்காலை 2 பார்ட்டாக. ஸோ அதை வந்து பெங்காலோடைய துக்க நாள் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அந்த நாளில் அந்த பெங்காலில் இருந்த மக்கள் எல்லாமே அந்த கங்கை ஆற்றுலாம் போய் குளிச்சுட்டு, ஸோ நார்மலாக எதுக்காக அங்கே குளிப்பாங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு டெத்து அந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா அங்கே குளிப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய துக்கமாக நினச்சி அவங்க குளிச்சுட்டு இந்த வந்தே மாதரம் சாங்கெல்லாம் பாடிட்டு ரோட்ல எல்லாம் போறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கு. அப்போ அந்த கிழக்கு சைடு இருக்கிற பெங்கால் வந்து முஸ்லீம்ஸுக்கும் மேற்கு சைடு இருக்கிற பெங்கால்ஸ் வந்து இந்துஸ்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா முஸ்லீம்ஸ்க்கு உங்களுக்குன்ட்டு
நீங்கள் அப்படி ஃப்ரீடமாக இருக்கலாம், நீங்கள் ஜாலியாக இருக்கலாம், அந்த புதுசாக உங்களுக்கு நிறைய ஆஃபர்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த முஸ்லீம்ஸ்க்கு அவர் மோட்டிவ் பண்ணுறாரு. ஆனாலும் அவருக்கு தெரியல இந்துஸும் முஸ்லீம்ஸும் வந்து அப்போ அவ்வளோ யுனைட்டியாக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறமா நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி தனியாக இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அகைன் நிறைய ப்ரொட்டஸ்ட் பண்ணி ஃபைனலாக மறுபடியும் பெங்காலை வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. அது என்னைக்குன்னு பார்த்தோம்னா 1911 இந்த ஒரு ஆணையை வந்து திரும்ப பெற்றுறாங்க. அதாவது பெங்கால் பழைய மாதிரியே ஒரே பெங்காலாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுறாங்க. ஓகே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இதே மாதிரி வேற உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப் டு 10th ஸ்டாண்டர்ட். ஓகே, தேங்க்யூ.